இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ, என்னோட வேல்யூ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதை நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த என்னோட 2's காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட் வந்து எடுக்கணும். 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் n. 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் n-னா என்ன? 1's காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1னா தானே அது வந்து 2's காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஒரு 2's காம்ப்ளிமெண்ட்னா 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் 1. இப்போ நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம்? 1 0 0 1 0 0. இதோட 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன? 1 1 0 1 1 1 0. இதுதான் 1's காம்ப்ளிமெண்ட். இது கூட நம்ம 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2's காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். 0 ரிமைனிங் 1 0 1 1 1 1 0. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் n. இந்த வேல்யூ கூட நம்ம இந்த m வேல்யூவை வந்து ஆட் பண்ணணும். 1 0 1 0 1 0 0. இப்போ நமக்கு இந்த n's காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அது 0 1 1 1 1 0 0. ஸோ இதை ஆட் பண்ணால் 0 0 0 ரிமைனிங் 1 0 ரிமைனிங் 1 1 ரிமைனிங் 1 0 ரிமைனிங் 1 0 1. இங்கே ஒரு எண்டு கேரி வந்து இருக்கும், பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இங்கே இந்த 2 0 முன்னாடி இருக்கிறதும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு? ஆன்சர் வந்து 1 0 0 0. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா 2 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த n வேல்யூவோட 2's காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். 2's காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது அந்த என்னோட 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி அதோட 1 ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவோட இந்த எம்மை ஆட் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன். இதுவே வந்து 1's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இதே m அண்ட் n வேல்யூ எடுத்துக்கலாம். இதோட 1's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா n-க்கு 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே என்னோட 1's காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்? 0 1 1 1 0 1 1. இதுதானே 1's காம்ப்ளிமெண்ட். இதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எம்மை வந்து ஆட் பண்ணணும். எம்மோட வேல்யூ என்ன? 1 0 1 0 1 0 0. அதோட இப்போ இந்த 0 என்னை வந்து ஆட் பண்ணணும் நம்ம 0 1 1. இதை ஆட் பண்ணும்போது 1 1 1 1 0 ரிமைனிங் 1 0 ரிமைனிங் 1. இப்போ இந்த எண்டு கேரியை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷனாக இருந்தால் 2's காம்ப்ளிமெண்ட்டாக அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 0 1 + 1 0 ரிமைனிங் 1 0 1 ரிமைனிங் 1 0 1 0 1 0 0. இந்த 0 0 இக்னோர் பண்ணிட்டோன்னா இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு ஆன்சர் 1 0 0 0 0 0. ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்னோட வேல்யூ எடுத்து அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 1's காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சி கிடைக்கிற வேல்யூவோட இந்த எம்மோட வேல்யூ ஆட் பண்ணால் அங்கே கேரி வந்தாலும் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடணும். இங்கே முன்னாடி ஜீரோஸ் இருந்தால் அதை எடுத்துக்கக்கூடாது. அதுதான் 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன். அதுவே 1's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன்னா ஜஸ்ட்டு என்னோட 1's காம்ப்ளிமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சி எம்மோட ஆட் பண்ணணும். இங்கே எண்டு கேரி வந்துச்சு அப்படின்னா அதை அகெயின் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ண கிடைக்கிறது தான் நமக்கு வந்து 1's காம்ப்ளிமெண்ட்டோட சப்ட்ராக்ஷன் வேல்யூ. ஓகே.